ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு வாழைக்கால பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், உங்களுக்கு சத்தமே கேட்கும்னு நினைக்கிறேன். நல்ல முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பச்சை வாழைக்காயை முதல்ல தோல் சுத்தமாக சீவி எடுத்துருங்க. அந்த லேசாகவும் வந்து எதுவுமே இருக்க வேண்டாம். சுத்தமாக எடுத்துகிட்டு அந்த வெள்ளை பகுதி மட்டும் இருக்கிற மாதிரி மொத்தமாக தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய கேரட் துருவியில் துருவிக்கோங்க. சின்னதில் வேண்டாம், அது ரொம்ப சரியாக வராது. இந்த மாதிரி மொத்தமாக துருவிட்டு இதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் சாஃப்டாக வரும், ரொம்ப கெட்டியாக இல்லாமல். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது வந்து வாயுவை வந்து வெளியேற்றத்துக்கு உதவும். அப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, இது மொறுமொறுப்பை கொடுக்கும். வெறும் கடலை மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மொறுமொறுன்னு வராது, அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் லேசாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்பப்போ லேசாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்கோடா போடுறது கரெக்டாக இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து பஜ்ஜி மாதிரி ஆகிடும், போண்டா மாதிரி. அது அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஜீரணத்துக்கு உதவுங்க. கடலை மாவுங்கிறதுனால இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் நல்லது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதுமே நாம் கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிசுறுன மாதிரி போடுங்க. ஏன்னா ரொம்ப குண்டு குண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போண்டா மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பக்கோடா மாதிரி நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ அடுப்பை வந்து ரொம்ப வந்து பெரிய தணல் வைக்க வேண்டாம், ஒரு மீடியமாகவே வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரே சீக்கிரம் வந்து செவந்து வந்துடும், சரி நல்லா இருக்காது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல முறுமுறுன்னு வரும். இப்போ அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கம் செவந்த மாதிரி நல்ல முறுமுறுன்னு வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நாம் சேர்த்து வறுத்துக்கலாம். உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா முறுமுறுன்னு இருக்குது, அந்த சத்தத்துலேயே நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்மளோட வாழைக்காய் பக்கோடா ரெடிங்க. எப்போவுமே வெங்காய பக்கோடா பண்ணாமல் இந்த மாதிரி காய்கறிகளாக சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு காய்கறி கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.